அஸ்வின் வீடியோல ஏதாவது சொல்றாங்க. அப்புறம் வந்து இயன் பிஷப்பை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். உஸ்மான் தாரிக் வந்து பால செக் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அது சொல்றல, அது சொல்லு நீ அந்த மேட்ரு. ஓகே. ஸோ நான் இப்ப சொல்றேன். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி நான் ஓவரால் வேர்ல்ட் கப் ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன். உஸ்மான் தாரிக் வந்து இஸ் அ நோட்டபிள் பவுலர் அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு வந்து நான் அப்பவே சொல்லியிருந்தேன். அவர் கண்டிப்பா அப்படி ஒரு பவுலரா இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா நான் பிஎஸ்எல்லுமே நான் க்ளோஸா வாட்ச் பண்ணேன். அவர் எப்படி போடுறாரு, அதுக்கப்புறம் லோக்கல் டூர்னமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா போட்டிருந்தாரு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து எவல்யூஷன் ஆஃப் கிரிக்கெட்ல இருக்கோம் நம்ம. ஸோ பேட்டர்ஸ் ரன் அடிக்கிறது மட்டும் தான் நான் பிட்ச் குடுப்பேன். ஒரு 250, 300, 350ங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ பவுலர்ஸ் வந்து என்ன பலியாடா? இப்ப நீ 2 ரூல்ஸ் இருக்குடா மாப்ள. ஒண்ணு வந்து அன்ராம் போடக்கூடாது. அன்ராம்னா என்ன? இப்போ ரொம்ப கீழ வச்சு போடுறாங்கல்ல, அன்ராம் வந்து போடக்கூடாது. அவர் லீகலா அவரோட ஹிப்புக்கு மேல தான் அவர் கை இருக்கு. அதனால அது பிரச்சனை இல்ல. இன்னொன்னு என்னன்னா, பெண்ட் பண்ணியிருக்காருல்ல, பெண்ட் பண்ணதோட த்ரோ அடிக்க கூடாது. சக்கிங்னா என்னது? பால இப்படி வச்சு பெண்ட் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்றாரு. பெண்ட் பண்ணி திரும்ப த்ரோ அடிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, பெண்டோட அப்படியே வராரு. அவ்வளவுதான். ரிலீஸ் பட் பண்ணிட்டு இவங்களுக்கு அந்த நின்னு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அதோட வேரியேஷன் காட்டுறாருல. ஈக்குவலா எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஃபாஸ்ட் பவுலிங்ல மலிங்கா என்ன பண்றாரு, மத்தீஷா பத்திரானா என்ன பண்றாரு, துஷாரா என்ன பண்றாரு, அதே தான் உஸ்மான் தாரிக்கும் பண்றாரு. அவர் ஃபாஸ்ட் பவுலிங் இப்ப ஆங்கிள் வச்சுட்டு இப்போ நேரா இப்படி புஷ் பண்றதுக்கு பதிலா சைட் ஆர்ம்ல வந்து மலிங்கா போடுறாரு. இவரும் அதே மாதிரிதான் சைட் ஆர்ம்ல பால் இப்படி ஹோல்ட் பண்ணிருக்காரு. சைடு ஆர்ம்ல உனக்கு இது பண்றாரு. அவரு ஆக்சுவலா கை பெண்ட் இப்படிதான் இருக்கு. பெண்ட் ஆயிருக்கு. அந்த பெண்டோட அவர் ஃபுல் அந்த த்ராட்டல்ல அவர் த்ரோ பண்றாரு. அண்ட் இத வந்து அவர் எக்கச்சக்க பிராக்டிஸ் எடுத்திருக்கணும். இதே வேரியேஷன் இந்த இந்த ஆக்ஷன்ல அவரு கூகுளி போடுறாரு. அதே இதுல ஆஃப் ஸ்பின் போடுறாரு. ட்ரிஃப்ட் பண்றாரு. சோ எல்லாமே சைடு ஆர்ம்ல போறாரு. சைடு ஆர்ம்ல போடுறதுக்கு எக்கச்சக்க கண்ட்ரோல் வேணும். ஏன்னா நார்மலா நம்ம நின்னு த்ரோ அடிக்கிறதுக்கே கையை மாத்தி மாத்தி பண்றதுக்கே நமக்கு ஒய்டு போகும், அது வரும், லைன் மிஸ் ஆகும். அதுவும் ஒரு ஸ்பின்னர் அந்த மாதிரி நின்று நீங்க போடுறதுக்கு வெயிட் பண்ணி பவுலர் மூவ் ஆகுறாரான்னு செக் பண்ணிட்டு போடுறதுக்கு பயங்கர எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் வேணும். உஸ்மான் தாரிக் அதை பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அம்பையர் இப்போ இருக்கிற டெக்னாலஜில நீ அழகா நோட்டீஸ் பண்ணி பாத்துரலாம். எந்த இடத்துல கையை மடக்கிறாரு, எந்த இடத்துல கையை இது பண்றாரு, கிளீனா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வந்து சக்கிங் நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்படி அவன் சக்கே பண்ணாலும் ஐசிசிஐல இருந்து இல்ல அம்பையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து சக்கிங்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும், நம்ம கேட்டுக்கலாம். அது வரைக்கும் நீ அந்த பவுலர் ஆடிதான் ஆகணும். அந்த பவுலர் விக்கெட் எடுத்தா நீ பாராட்டி தான் ஆகணும்.